தான் உயிருடன் இருக்கும் வரை மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கும் காங்கிரசின் முயற்சி நிறைவேறாது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சதராவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி, கர்நாடகாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 27% இருப்பதாகவும், ஒரே இரவில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியர்களை சேர்த்து அவர்களுக்கு காங்கிரஸ் இடஒதுக்கீடு வழங்கியதாகவும் குற்றம் சாட்டினார். लेकिन कांग्रेस और इंडिया गाड़ी वाले कान खोल करके सुन लीजिए, जब तक मोदी जिंदा है, जब तक जनता जनार्दन का मुझ पर आशीर्वाद है, धर्म के नाम पर आरक्षण लाने की आपकी कोशिश கர்நாடகாவில் செய்ததை இந்தியா முழுவதும் செய்ய காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாகவும், அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியமைக்க காங்கிரஸ் முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் வங்கி கணக்குகளில் மாதத்தின் முதல் நாளன்று 8500 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தற்போது நடைபெறும் தேர்தலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். நமது நாட்டின் அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கான முக்கிய தேர்தல் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மேலும் ஜனநாயகம், இடஒதுக்கீடு, ஏழைகளின் உரிமை ஆகியவற்றை இந்த தேர்தல் மூலம் தான் காப்பாற்ற முடியும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். ये कहते हैं कि हम रिजर्वेशन के खिलाफ नहीं हैं. रिजर्वेशन एक सोच है. रिजर्वेशन का मतलब हिंदुस्तान के पिछड़ों को, दलितों को, आदिवासियों को देश में भागीदारी मिलनी चाहिए. प्राइवेटाइज करते हैं तो ये रिजर्वेशन को खत्म करते हैं. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு மோடி அல்ல, உலகில் யார் நினைத்தாலும் முடியாது என்று அவர் கூறினார். 22 கோடீஸ்வரர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை பாஜக அரசு தள்ளுபடி செய்திருப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, இந்த தொகையை 100 நாள் வேலை திட்டத்திற்கு 25 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் என்றும், விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கலாம் என்றும் கூறினார். 5 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சென்றுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பரப்புரை பயணம் மேற்கொண்டிருந்தார். வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி முடிந்த நிலையில் 5 நாள் பயணமாக தனது குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சென்றுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் தனது குடும்பத்தினருடன் அவர் மதுரை புறப்பட்டு சென்றார். கொடைக்கானல் சென்றுள்ள அவர் 5 நாட்கள் அங்கே தங்க உள்ளார். முதலமைச்சரின் வருகையையொட்டி கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ட்ரோன் கேமராக்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாதை மற்றும் முதலமைச்சர் தங்கும் பகுதிகளில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஹெலிகாப்டர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததாக செய்தி வெளியான நிலையில் உள்துறை அமைச்சகம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பரப்புரைக்காக பீகார் சென்ற நிலையில் பெகுசராய் நகரில் இருந்து அவர் ஹெலிகாப்டரில் புறப்பட்டார். அப்போது சிறிது தூரத்திற்கு மேலே எழும்பிய ஹெலிகாப்டர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு தவறி இங்கும் அங்குமாக சென்றதாக காட்சிகள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சகம், அமித்ஷாவின் ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை எனவும், இது தொடர்பாக வெளியான செய்திகளில் உண்மையில்லை எனவும் தெரிவித்துள்ளது. வெறுப்புணர்வு பேச்சு தொடர்பாக விளக்கமளிக்க தேர்தல் ஆணையத்திடம் பாஜகவும் காங்கிரசும் அவகாசம் கோரியுள்ளன. பிரதமர் மோடி வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ராகுல் காந்தியும் பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாக பரப்புரை செய்ததாக பாஜக சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடப்பட்டது. இந்த புகார்கள் தொடர்பாக இரு கட்சிகளின் தேசிய தலைவர்களும் நேற்று மாலை 5 மணிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் இரு கட்சிகளும் விளக்கம் அளிக்க அவகாசம் கோரியுள்ளன. பாஜக சார்பில் விளக்கம் அளிக்க 1 வார கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி 14 நாட்கள் கேட்டுள்ளது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள சில இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் செயல்படாதது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து திமுக எம்பி என்.ஆர். இளங்கோ மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து வாக்குப்பதிவு மையங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பழுதியின்றி இயங்குவதை உறுதி செய்ய வலியுறுத்தியதாக கூறினார். ஃபுட்டேஜ்களை எப்போதெல்லாம் வேட்பாளருடைய
ஏஜென்ட்டுகளோ அல்லது வேட்பாளர்களோ பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை தந்திட வேண்டும் என்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம். ஸ்ட்ராங் ரூமுக்கு சுற்றி உள்ள இடங்களில் எந்த ட்ரோன் போன்ற கருவிகள் பறந்திடக்கூடாது. நீலகிரி மற்றும் ஈரோட்டில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தன. இதுபோன்று பழுது ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. சென்னை கடற்கரை வேலூர் இடையே இயக்கப்படும் மின்சார ரயில் சேவை வருகிற மே 2ஆம் தேதி முதல் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலைக்கு சென்னையிலிருந்து நேரடி ரயில் சேவை இல்லாமல் உள்ளது. இருந்தபோதும் பக்தர்களின் வசதிக்காக திருக்கார்த்திகை மற்றும் பௌர்ணமி உட்பட முக்கிய திருவிழாவின் போது மட்டும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் சென்னை கடற்கரை வேலூர் கண்டோன்மெண்ட் இடையே நாள்தோறும் இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயில் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கடற்கரையில் மாலை 6 மணிக்கு புறப்படும் ரயில் கண்ணமங்கலம் போளூர் வழியாக நள்ளிரவு 12:05 மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும். மறுமார்க்கமாக அதிகாலை 4 மணிக்கு திருவண்ணாமலையில் புறப்படும் ரயில் காலை 9:50 மணிக்கு சென்னை கடற்கரை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ரயில் சேவை மே 2ஆம் தேதி முதல் நாள்தோறும் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சங்கமிடுதி ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீரில் மாட்டுச்சாணம் கலக்கவில்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சங்கமிடுதி ஊராட்சிக்குட்பட்ட குருவாண்டான் தெருவில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கந்தர்வக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் தண்ணீர் தொட்டியில் ஆய்வு நடத்தினார். மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட நீர் மாதிரி பரிசோதனைக்காக திருச்சியில் உள்ள மண்டல பொது சுகாதார நீர் பகுப்பாய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆய்வின் முடிவு வெளியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட குடிநீர் மாதிரியானது குடிப்பதற்கு உகந்தது என்றும் அதில் நோய்க்கிருமி தொற்றுக்கள் ஏதும் இல்லை எனவும் மண்டல பொது சுகாதார நீர் பகுப்பாய்வகம் தெரிவித்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மணல் கொள்ளை குறித்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்திய பாஜக பிரமுகர் மைசூரில் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான நரேந்திரன் என்பவர் மணல் கொள்ளை குறித்து வாட்ஸ்அப் மூலம் அதிகாரிகளுக்கு புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சமூக வலைத்தளங்களிலும் மணல் கொள்ளை தொடர்பாக தொடர்ந்து ஆதாரங்களுடன் பதிவிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை 15 பேர் கொண்ட கும்பல் நரேந்திரன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. இதுகுறித்து ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் செட்டித்தோப்பைச் சேர்ந்த ஆறுமுகம் மற்றும் விஜயகுமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆனால் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான பாஜக மாவட்ட இளைஞரணி தலைவர் மேலூர் விஜய் என்பவர் தலைமறைவாக இருந்தார். இந்நிலையில் கர்நாடக மாநிலம் மைசூரில் பதுங்கியிருந்த மேலூர் விஜயை காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்துள்ளனர். நடிகர் சங்க கட்டடம் கட்ட பொதுமக்களிடம் நிதி கோரியது தொடர்பாக செய்தியை பரப்ப இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நடிகர் சங்கம் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டடம் சென்னை தியாகராய நகரில் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக பல ஆண்டுகளாக கட்டடப் பணிகள் நிறைவு பெறாமல் நிலுவையில் உள்ளது. இந்த பணிகள் முழுமை பெற 40 கோடி ரூபாய்க்கு மேல் தேவைப்படும் என சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். இதற்கான நிதியை நடிகர் நடிகைகள் வழங்கி வருகின்றனர். கமல், விஜய், நெப்போலியன், உதயநிதி ஆகியோர் தலா 1 கோடி ரூபாய் வழங்கியிருந்தனர். சிவகார்த்திகேயன் 50 லட்சம் ரூபாய் வழங்கினார். இதனிடையே கடந்த சில நாட்களாக நடிகர் சங்க கட்டடம் கட்ட பொதுமக்களிடம் நன்கொடை பெறப்படுவதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள நடிகர் சங்கம் யாரிடமும் பணம் கொடுத்து மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் பொதுமக்களிடம் நன்கொடை பெறப்படுவதில்லை எனவும் கூறியுள்ளது. மேலும் இந்த செய்தியை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நடிகர் சங்கம் சார்பில் காவல்துறையில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் டெல்லிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி பேட்டிங்கை தேர்வு செய்தது. மும்பைக்கு எதிரான போட்டியில் வெளுத்து வாங்கிய டெல்லி வீரர்கள் இப்போட்டியில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ்ந்த நிலையில் அந்த அணி 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. பந்துவீச்சாளரான டெல்லி அணியின் குல்தீப் யாதவ் அதிகபட்சமாக 35 ரன்கள் விளாசினார். தொடர்ந்து விளையாடிய கொல்கத்தா அணிக்கு பிலிப் சால்ட் சிறப்பான தொடக்கம் அளித்தார். 33 பந்துகளை மட்டுமே சந்தித்த அவர் 68 ரன்களை விளாசினார். கொல்கத்தா அணி 16.3 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 157 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவிற்காக விளையாடும் தமிழ்நாட்டு வீரர் வருண் சக்கரவர்த்தி 16 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த வெற்றியின் மூலம் கொல்கத்தா அணி 12 புள்ளிகளுடன் புள்ளிகள் பட்டியலில் 2வது இடத்தில் நீடிக்கிறது.